நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு நல்லபடியாக எல்லாருக்குமே தைப்பூசம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. அண்டு நாளைக்கு வந்துட்டு தேதி 12/2/25 கிழமை புதன்கிழமை. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ஆயுள்ய நட்சத்திரம். அண்டு ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி. திதி வந்துட்டு பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாளைக்கு பௌர்ணமி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நாளைக்கு வந்துட்டு ஆற்றுலேயும் விளக்கு ஒன்று வச்சுருக்கோம். வாசப்படியில் ஒரு விளக்கு கிழக்கு முகம் பார்த்தோ இல்லை வடக்கு முகம் பார்த்தோ ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளரில் வெள்ளம் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளரில் வச்சுக்கண்ட நல்லா பிரபஞ்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் கேளுங்கோ. எனக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும், இல்லை எனக்கு பண வரவு வேணும், அப்படி இல்லை நகையெல்லாம் மூக்கணும், இல்லை நமக்கு என்ன குழந்தை பாக்கியம் வேணும், கல்யாண இது வேணும், புத்திர பாக்கியம் வேணும், விவாக பிராப்தி வேணும், கல்யாணம் வேணும், என்ன வேணுமோ நமக்கு அதை தயவு பண்ணி நீங்கள் அந்த ஆத்துக்காருக்கும் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை இருக்காது, சுமூகமாக முடியணும். எது வேணுனாலும் அது வாசலில் நின்றுக்கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு சாயங்காலம் அந்த பௌர்ணமியில் அந்த நிலாவை பார்த்து நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் கேட்டேன்னா கண்டிப்பான முறையில் எப்படியாவது சீக்கிரமாக நல்லது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப பெரிய விஷயம். இதை முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எல்லாருமே பண்ண முடியுமான்னு பாருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே, சரியா? நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காத்தால 10:30 11:30, சாயங்காலம் 4:30 5:30. ராகு காலம் 12 1:30 ராகு காலம், குளிகை காலம் 10:30 12, யமகண்டம் 7:30 9 கார்த்தால, சரியா? சந்திர ஓரை 7 8, சுக்கிர ஓரை 12 1, புதன் ஓரை 6 7, குரு ஓரை 9 10, சரியா? சந்திராஷ்டமம் எப்பவும் போல வந்துட்டு உத்திராட நட்சத்திரம், உத்திராடம், ஓகேவா? ஸோ உத்திராட நட்சத்திரம் இருக்கிறவா அனாவசியமாக லூஸ் டாக் பண்ணாண்டா. ஆற்றுலேயும் சரி, வேலை விஷயத்துலேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அனாவசியம் தேவையில்லாமல் ஒன்றும் பேசாததுக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால பிரச்சனை ஒன்றும் வராது. அந்த மட்டும் லூஸ் டாக் பண்ண வேண்டாம், சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு மரண யோகம்னு நீங்கள் பார்த்தேன்னாக்க நாளைக்கு மரண யோகமே கிடையாது. எல்லாமே சித்த யோகம், அமிர்த யோகம் தான். ஸோ அதனால எப்போவுமே நல்லதே நடக்கும். நன்னா வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கட்டும். கடகம் இந்த வந்துட்டு ஆயில்யத்துக்கு வந்துட்டு ராசி வந்துட்டு கடக ராசி. கடக ராசிக்கு வந்துட்டு முத்து அப்படிங்கிறத ராசிக்கல் அப்படின்பா, ரொம்ப விசேஷம். ஸோ முத்து தயவு பண்ணி அணிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரா நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். எல்லாரும் நன்னா இருக்கும். மரண யோகம் நாளைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா நல்ல காரியங்களும் ராகு காலம் யமகண்டம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டோம் நன்னா நீங்கள் 11 ரூபா காசு எடுத்து நீங்கள் சாமிகிட்ட வச்சுருங்க. உங்கள் இந்த குலதெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் நினைக்கிறீங்களோ, அது வீடு வாங்குறதோ இல்லை விற்கிறதோ இல்லை தொழில் விருத்திக்கோ இல்லை ஆரம்பிக்கிறத, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். எல்லாரும் நன்னா இருங்கோ, சரி? நாளைக்கு எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையட்டும், ஓகேவா?